Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 13 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்கள் விழுந்தது. மண் ஆழமாக இராதனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஓமையை சொன்ன பிறகு அந்த ஓமையை குறித்த விளக்கத்தையும் கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இந்த ஓமை எதை குறித்தது? விதைக்கிற விதை வந்து தேவனுடைய வசனம் என்ன அப்படியே சொல்லியிருக்குது. இயேசுவே சொல்கிறார், இது தேவனுடைய வசனம்னு. அது மட்டும் இல்லை, இது எங்கே விதைக்கப்படுகிறது? இந்த விதைக்கப்படுகிற இடம் வந்து இருதயம், மனுஷருடைய இருதயம். இந்த இருதயத்தை 4 விதமான இருதயமாக அவர் வர்ணிக்கிறார். இங்கே 4 விதமான நிலம்னு சொல்கிறார். ஒன்று வந்து வழி அருகேன்ற நிலம். 2வது வகையான நிலம் வந்து கற்பாறையான நிலம். சொன்னேன் இல்லையா, லேசாக மண் இருக்குது மேலே, அடியிலான பாறை இருக்குது. இந்த பாறை இருக்கிறது தெரியாமல் அதில் விதைச்சா குயிக்காக வளர ஆரம்பிக்குது. ஆனால் எவ்வளோ குயிக்காக வளர்ந்ததோ அதுக்கு அவ்வளோ குயிக்காக ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஆழமாக வேறு இல்லை, அங்கே ஈரம் இல்லை, அங்கே பல பிரச்சனை, அங்கே வேறு இல்லை, இப்படிலாம் பல பிரச்சனைகள் சொல்லப்படுது. இந்த டீட்டெயிலாம் ரொம்ப முக்கியம் இந்த பேரபிளில், இந்த ஓமையில். இந்த கற்பாறையான நிலத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த கற்பாறையான நிலம் ஏன் அதில் விளையிறதில்லை என்று பல காரணங்கள். இந்த 3 விதமான நிலத்தில் ஒன்றுமே விளையிறதில்லை. இந்த நல்ல நிலத்தில் மட்டும் 100, 60, 30ன்னு பலன் கொடுக்குது. மற்ற 3 ஃபெயிலியரு. ஏன் ஃபெயிலியர்ன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது நிலத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குது? காரணம் சொல்லப்பட்ட என்ன சொல்லியிருக்குது? 3 சுவிசேஷத்தை வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்றில் இல்லாதது இன்னொன்றில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பல காரணங்கள் சொல்லி, ஒன்று வந்து ஆழம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. இன்னொன்று வந்து அங்கே ஈரம் இல்லைன்னு சொல்லியிருக்குது லூக்காவில். இன்னொன்று வந்து இப்போ நான் பார்க்க போகிறோம், அது என்னென்னா வேறு இல்லை. அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வேறு ரொம்ப முக்கியமான மேட்டர். வேறு இல்லைன்னு சொல்லியிருக்குது. ஏன் பலன் இல்லை? ஏன்னா ஆழமாக வேறு போகவில்லை, வேறு இல்லாததுனால அப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்குது. அதை பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராதனால சீக்கிரம் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிட்டு. என்ன பிரச்சனையா? பல பிரச்சனை சொல்லுது, ஆனால் வேறு இல்லாமன்னு ஒரு பிரச்சனை. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கத்தை பின்னால் சொல்கிறார் இல்லையா, அதை பாருங்கள். 20ஆம் வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், அதனுடைய விளக்கம் அது. வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். நல்லா கவனிங்க, தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். மார்க்கில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளே வேறு இல்லாதவர்களாக அப்படின்னு ப்ளூரலில் பன்மையில் சொல்லியிருக்கு. தனக்குள்ளே வேறு இல்லாதவன், வெறும் வேறு இல்லாதவனான்னு சொல்லல, தனக்குள்ளே வேறு இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கு விளங்கிடுது. இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், வயலும் வாழ்வில்லை வெற்றியும் வாழும். அப்போ ஆளை பற்றி தான் இங்கே வரும், விவசாயத்தை பற்றி இல்லை. விவசாயம் ஒரு எக்ஸாம்பிள் தான். தனக்குள்ளே வேறு இல்லாதவனா, அப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. தனக்குள்ளே வேறு இல்லாதனா என்ன, அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போது தனக்குள்ளே வேறு இல்லைன்னா, சிலருடைய கிறிஸ்தவ ஜீவியம் வந்து தங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆவியானுடைய கிரியின் நிமித்தமாக
அங்கே நடக்கிற காரியத்தின் மூலமாக உண்டான ஒன்று அல்ல, இது வெளிப்புறமான சில காரியங்கள்னாலே இவளுடைய கிறிஸ்தவ ஜீவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நத்திங் இன்சைட் பட் ஆல் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் சொன்னால் வெளிப்புறமான காரியங்களில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா எப்படி? சிலருக்கு நல்ல பெற்றோர் இருக்காங்க பாருங்கள். நல்ல பெற்றோர் இருக்கிறனால கோயிலுக்கு ஒழுங்காக கூப்பிட்டு வந்துடுறாங்க. சின்ன பிள்ளைகளை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். நான் அதெல்லாம் நம்புகிறேன். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணோம். பிள்ளைய கூப்பிட்டு வரணும். விளங்கலன்னு சொல்லி விட்டு வரக்கூடாது. கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்று விளங்கும், கோயிலுக்கு போகணுன்றது விளங்கும். மீதியெல்லாம் விளங்காது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு விளங்கும். அப்புறம் அங்கே வந்த உடனே சைலண்ட்டாக உட்காந்துருக்கணுன்றது விளங்கும். பாட தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் அங்கங்கே ஓடக்கூடாது, உட்காந்து ஒழுங்காக இருக்கணும். கற்றுக் கொடுத்தீங்கன்னா கற்றுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அது பிள்ளை அப்படி தான் விளையாடணும். கிடையாது. அது ரொம்ப நல்ல லேர்னர் பிள்ளை, நம்மளை விட ரொம்ப கற்றுக்கக்கூடியது. மரியாதையாக வாயமூட்டு உட்காருன்னா பேசாமல் உட்காந்துருக்கும், ஒரு தொந்தரவும் பண்ணாது, உட்காந்துருக்கும். ஒன்றுமே விளங்கலைங்களே, அது பரவாயில்ல, ஒன்று விளங்கும். கோயிலுக்கு போகணும், அமைதியாக இருக்கணும், குவாய்ட்டாக இருக்கணும், பாட்டுக்கிட்டு தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அது வரைக்கும் விளங்குனா போதும். அப்புறம் மீதியெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். 18 வயசில் உட்காருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி உள்ளே உட்காருங்க, அவன் அப்படியே இருந்துச்சு போயிட்டே இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் சின்ன வயசில் காதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்செல்லாம் ரொம்ப கீழ்ப்படிவான், ரொம்ப சொன்னதெல்லாம் கேட்பான். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வேலை நடக்காது அவனுக்கு. அடுத்த வேலை சோத்துக்கு நீங்கள் வேணும், வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு நீங்கள் வேணும், கூடயே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள், கூட்டிகிட்டே வந்துடணும், கூட்டிகிட்டே அவனை கரெக்டாக கொண்டு போகணும். பாருங்க, பெற்றோர் கூட்டு போகிறது ஒரு காலகட்டத்தில் நல்லது, சின்ன வயசில் அதை பண்ணணும். ஆனால் இன்னொரு காலகட்டம் வரணும், அதில் நமக்குள்ளேயே வேறு உண்டாகணும், நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி அதன் விளைவாக நம்ம போகணும். இல்லைன்னா அது உண்மையான கிறிஸ்தவமே கிடையாது. அதனால் எந்த பலனும் உண்டாக போகிறதே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி சிலர் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே வெளிப்புறமான சில காரியங்களை சார்ந்தே இருக்கிறத ஒழிய உள்ளே நடக்கிற கிரியையினால் இல்லைங்கிறத காமிக்கிறேன். வேறு இல்லைங்கிறது, உள்ள வேறு இல்லைன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுப்புற சூழல் உண்டாக இருக்குது, அதை வச்சு தான் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்குது. பாருங்கள், ஒரு ஊருக்கு போகிறோம், அவங்க ஒரு வீட்டில் தங்குறோம், சொந்தக்காரங்க வீடோ இல்லை தெரிஞ்சவங்க வீடோ ஏதோ, அவங்க நல்ல பீப்புளாக இருக்காங்கன்னு வைங்க. அவங்க கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது, அவங்க குடிக்கிறது கிடையாது, சீரடி குடிக்கிறது கிடையாது, அவங்க போய் சினிமா பார்க்குறது கிடையாது, அவங்க இது கெட்ட காரியம்லாம் பண்ணுறது கிடையாது. அப்படின்ன உடனே அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம், இங்கே வாழை சுருட்டிட்டு குறைட்டாக இருப்போம். ஏன்னா பெற்றோர் எதுக்கு கொண்டு போய் விட்டாங்க, அதுக்கு தான் அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு போய் பெற்றோர் சேர்த்தாங்க பாருங்கள். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா நல்லா ஐடியா பண்ணி சதி பண்ணி கொண்டு போய் சேர்த்து விட்டாராங்க. ஏன் பண்ண, இந்த மாதிரி அங்கே போனால் குளிச்சியான்னு கூட செக் பண்ணுறாங்க, பல்லு விளக்குனியா குளிச்சியா இதெல்லாம் கூட செக் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் கூட ஃபைன் உண்டு, ஒன்றும் வாலாட்ட முடியாது, பின்னிடுவாங்க, அங்கே நடக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அது தெரிஞ்சு தான் போய் சேர்த்து விட்டார் எங்கள் அப்பாங்க. அது மாதிரி நிறைய பெற்றோர் போய் ஒரு நல்ல சூழலில் வச்சிடுறாங்க. நல்லது தான், அதுவும் சில நேரங்களில் தேவைப்படுது. கெட்ட சூழ்நிலையாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது தான். ஆனால் எல்லா நேரமும் அப்படி பார்த்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் கிறிஸ்தவ வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா? வெறும் நல்ல சூழலில் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவனாக இருக்கணுமா? கெட்ட சூழலில் போனால் எப்படி ஆகும்? கெட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் அவங்கள விடுறாங்கன்னு வைங்க, அங்கே நீங்களும் அவங்கள மாதிரியே மாறிடுவீங்களா? ஏன்னா சூழ்நிலை அப்படி பிரதர், அங்கே எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க பாருங்கள், அதனால நம்மளும் இப்படி ஆகிட்டோம்னா அப்போ உண்மையான கிறிஸ்தவம் இல்லைன்னு அர்த்தம், வேறு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தான் வேறு இல்லைன்றாங்க. உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த கெட்ட சூழலில் ஒரு பெரிய இது இல்லைன்னா கூட இவன் போய் அதை நல்ல இதாக மாற்ற முயற்சிப்பான். அதுதாங்க, இவனால் அங்கே ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இவனால் ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஏற்படும். இங்கே ஒரு பையன் வந்துட்டு இருந்தான் பாருங்கள். நான் ஆரம்பித்த காலத்தில் 1985 இங்கே ஆரம்பித்த காலத்தில் ஒரு பையன் வந்துட்டு இருந்தான். அவன் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவன் இங்கே ரட்சிக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தான் பாருங்கள். வருவான். ஆனால் நான் பார்த்தேன், வரும்போதெல்லாம் ஒரு 3-4 பேரை கூட கூப்பிட்டு வருவான். பசங்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவான், எல்லாம் பண்ணான். நான் ஒரு 21 நாள் மீட்டிங் வச்சேங்க. மீட்டிங் வச்ச பிறகு அவன் ஆண்டி அவனே கேட்பான், கொஞ்சம் இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, நான் போய் சிலர்லாம் பார்க்குறேன், சந்திக்கிறேன் அப்படின்மா. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட். அவனே போய் எல்லாம் செய்வான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள். அப்படி ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் அவன்.
படித்து முடித்தான், காலேஜில் முடித்தான். முடித்த உடனே வேலை தேடினா ஒன்றும் வேலை கிடைக்கல. கர்நாடகாவில் ஏதோ ஒரு ஊரில் உள்ள இன்டீரியரில் ஒரு ஊரில் அவனுக்கு வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணான், அங்கே கர்நாடகா போனான் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் ஒன்றும் பெரிய கிறிஸ்தவ சபையில் ஒரு பெரிய ஒரு இது இல்லை. இருக்குது, 2-3 சபைகள் இருக்குது. ஆனால் ஒன்றும் சுத்த இது சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அவன் போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே சரியில்லை பாஸ்டர், இங்கே ஞாயிற்றுக்கிழமையானா ரொம்ப நான் கோயிலை மிஸ் பண்ணுறேன். அங்கே வந்து கேட்டு எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. இங்கே வந்த பிறகு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் கேசட்டில் வரும், என்னுடைய சேமன்லாம் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கான். அதை போட்டு திருப்பி கேட்பேன் நான். ஞாயிற்றுக்கிழமையில் போட்டு கேட்பேன். அப்போ நான் இங்கேருந்து கேசட்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சேன் அவனுக்கு. கேளுப்பா இதை அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சேன். என்ன சொல்கிறது அவனுக்கு தெரியல. அவன் சொல்கிறான், இங்கே ஒரு இதுக்கு போனேங்க, சுத்தம் மோசங்க, ஒன்றுமே இல்லைங்க, அங்கே போகிறதுக்கு போகாமலே இருக்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் இந்த இடத்துக்கு போனேன், அங்கேயும் இது மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. சரி ஜெபம் பண்ணு, கடவுள் ஒன்று நடத்துவார்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கேசட்லாம் அனுப்பிச்சி வச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஃபோன் பண்ணான், பாஸ்டர் இங்கே ஒன்றுமே கிடையாது இன்னும். அதனால் நான் என்ன பண்ணேன், வார நாட்களில் ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சு நீங்கள் சொன்ன போதனையெல்லாம் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 15-20 பேர் வர்றாங்க அப்படின்னா, ஒரு 15-20 பேர் கூடி வர்றாங்க, ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாக்கம் அப்படின்னா. சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா, சரி நீ பண்ணு. பாருங்கள் எப்படி வேலை செய்யணும். அவங்களால இவன் கெட்டு போகல, இவங்களால அவங்க உருப்படுறாங்க. ஏன்னா இவனுக்குள்ளே வேறு இருக்குது, அதுதான் சொல்ல வர்றேன். இது வேறுள்ள கிறிஸ்தவனுவன், வேறு இல்லாதவன் இல்லை. நல்ல சூழ்நிலையில் போட்டால் நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் வாழக்கூடியவன். ஆனால் எங்கேயா தூரமாக கொண்டு போயிட்டா, கெட்டகுமாரன் தூர தேசத்துக்கு போனான் பாருங்கள். அங்கே போனோன்னா தாய் தப்பைன் எல்லாம் தூரமாக இருக்கிறாங்க, யாரும் கண் பார்வைக்கு தூரமாக போயிட்டா அங்கே ஒரு ஆட்டம் போடலான்ற டைப்பு கிடையாது இவன். இவனுக்குள்ளே வேறு இருக்குது பாருங்கள், இவனுக்குள்ளே உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அப்போ 15-20 பேரை வச்சு மீட்டிங் நடத்த ஆரம்பித்தான். வீட்டில் வார நாட்களில் சாயங்காலங்களில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சுருந்துருக்கிறான். அது வளர்ந்து அது ஒரு 50-60 பேர் வர ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து ஃபோன் பண்ணுறான், எனக்கு 50-60 பேர் வராங்க. இப்போது நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இடமே இல்லை, அந்த மாதிரி கூட்டம் வருது. ஏன்னா அங்கே ஒன்றும் கிடையாது பாருங்கள். இவன் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணோடனே எல்லாம் அங்கே தேட்டு வர்றாங்க. சின்ன பையன், அப்போ தான் காலேஜ் முடித்து போயிருக்கிறான், கல்யாணம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறான், எல்லோரும் சொல்கிறாங்க சர்ச்சே ஆரம்பித்து நீ பிரசங்கம் பண்ணையா, நல்லா தானே பண்ணுற, நீயே நடத்தலாமே. அவனுக்கு என்னென்ன, அவனுக்கு இப்போ ஒரு பிரசங்கியார் குடும்பத்தில் பிறக்கல, அவனுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது பாருங்கள். அவன்கிட்ட யாரும் சொல்லியிருக்கேன், நீ நல்லா நடத்தலாமே, நீ ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடத்த ஆரம்பிச்சிருக்கான் பாருங்கள். நடத்தி கடைசியில் அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ அங்கேயே நல்லா செட்டில்டாக இருக்கிறான். ஊழியர் கூட்டம்லாம் வச்சா நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கானுங்க. அங்கே அந்த ஸ்டேட்லேயே எல்லாருக்கும் தெரியுது, அவனை பல இடங்களில் போய் மீட்டிங் வைக்கிறான். அந்த ஊரில் ஒரு பெரிய இம்பேக்ட்டு. போனால் ஏராளமான வாலிபர்கள், நிறைய கல்லூரிகள் இருக்குது அந்த ஊரில். அந்த ஏராளமான வாலிபர்கள் இவன் மீட்டிங்க்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. 20-30 பேர் பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க வந்து க்ளீனாக, என்ன வேலை வேணால் செய்கிறேன்னு. அந்த அளவுக்கு வச்சுருக்கான் ஆளுங்களை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த பைபிள் காலேஜ்லேயும் படித்தது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் அவனை வச்ச சூழலில், அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் உருப்படாமல் போயிருக்கலாம். உள்ளே வேறு இல்லைன்னா என்ன ஆயிருப்பான் அவன். அவங்களோட சேர்ந்து ஐயோ கோட்டை கடைசியில் அங்கே அனுப்பிச்சோமே, அங்கே அனுப்பிச்சா கடைசியில் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க வேண்டியது தான். இவன் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே அனுப்பிச்சாலும் அங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பான். இவன் அவங்களோட சேர்ந்து காட்டான் ஆகிட மாட்டான். இவன் அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவன். அதுதான் சொல்ல வரேன். அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் நிறைய பேருக்கு மேலோட்டமாக ஏதோ நல்ல சூழலில் இருக்கிறதுனால கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்கிறாங்களோ ஒழிய இவங்களுக்கு உள்ளேருந்து அது வந்ததில்லை. கிறிஸ்தவத்தில் எல்லாமே பாருங்கள், நமக்கு உள்ள சில காரியங்கள் வேரூன்றி அதன் மூலமாக விளைகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இல்லை. ஒரு ட்ரீயை விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றது, அப்புறம் மூர் மார்க்கெட்டில் போய் நிறைய தொங்க விடுறதுக்கு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றது, அப்புறம் எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டு பாரு என் ட்ரீயை அப்படின்னா எல்லாம் ஆஹா என்ன அழகான ட்ரீன்னுவாங்க. அது வந்து சும்மா ட்ரீ அது. ஆனால் உண்மையான ட்ரீ எப்படி, மரம் எப்படி விதைச்சி அது வேரூன்றி அந்த வேர் ஆழமாக போய் படர்ந்து பெருகி மரம் மேலே கிளம்பி வந்து அதில் இலைகள் உண்டாகி கிளைகள் உண்டாகி அப்புறம் கனிகள் உண்டாகி இதுதான் உண்மையான மரம். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படி வரல பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்துடுச்சு. போனாங்க, இந்த கோயிலில் எப்படிங்க இப்படி தலை வரணுமா, சரி அப்படி வாரிக்கிறேன், இப்படி சட்டை போடணுமா அப்படி போட்டுக்கிறேன், இப்படி இருக்கணுமா அப்படி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மேலோட்டமான ஒன்று கிடையாது.
கிறிஸ்தவ வாழ்க்கை இருதயத்தில் ஆரம்பித்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கிறிஸ்தவனை அசைக்கவே முடியாது, நீங்கள் அப்படிப்பட்டவனை மாற்றவே முடியாது நீங்கள். ஏனென்று சொன்னால் அவன் வேரூன்றி விட்டான். இருக்கீங்களா? இன்னும் சிலருக்கு கிறிஸ்தவம்னா ஒரு உற்சாகமான எழுச்சி மிக்க ஒரு சரௌண்டிங்கில் இருக்கணும் அவங்க. அப்போ தான் அவங்க நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். எழுச்சி மிக்க ஒரு சரௌண்டிங் இல்லைன்னா அவங்க அப்படி தோஞ்சு போயிடுவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே ஹாட்டாக இருக்கணும். போன யாராவது ட்ரம் அடிச்சுக்கிட்டார் வாஸ்து ஓன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு இருப்பாங்க. இல்லைன்னா புதுசுன்னு குளிர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த ட்ரம்மு மிஸ்ஸிங்கு. நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் நாங்கள் நினச்சோம் ஆவியானவர் இறங்கும் போது முதல்ல ட்ரம்மில் இறங்கி அப்புறம் அப்படியே கீபோர்டுக்கு அப்புறம் கிட்டாரில் அப்புறம் தான் ஜனங்க மேலே வர்றாருன்னு நினச்சோம் நாங்கள். ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அந்த ட்ரம்மர் வரலனாலே போச்சு, ஆவியானவர் ஆப்சென்ற மாதிரி. ஆவியானவர் எப்படி வர முடியும், ட்ரம் அடிக்க ஆள் வரலையே அப்படின்னு. அப்போ இந்த உற்சாகத்தில் தான் ஓடுத ஒழிய, இந்த உற்சாகம் இல்லைன்னா இவங்க தோஞ்சு போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இவங்க ஆவிக்குரிய ஜீவியமே நடைபெறாது. அப்போ பாருங்கள், இது ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. எல்லா விதமான சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலையிலும், பிற்போக்கான சூழ்நிலையிலும், எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட, கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸில் கூட, டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் கூட, கஷ்டமான சூழ்நிலையில் கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா நல்லா இருக்கும்போது, உற்சாகமாக போய்ட்டு இருக்கும்போது, யாராவது நல்ல பாட்டு பாடி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை இது. மற்ற நேரத்தில் வாழ முடியலன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், வேறு இல்லைன்னு அர்த்தம். வேறு இருந்தால் எந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, எனக்கு பிரதர் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் வேலை, ஏன்னா அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கு. நான் சொன்னேன், அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்கப்பா. நீ எங்கேயாவது வேலை செஞ்சினா கூட அவ்வளோ பிரச்சனை இருக்காது. இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் போனால் இருக்கிற பிரச்சனையை விட தலைவலி அதிகமாக இருக்குமா உனக்கு என்ன? அவன் எதிர்பார்க்கல அதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீயே நிறைய தலைவலி கொடுப்ப, ஏன்னா நீ சரியான ஆள் இல்லை. என்னைக்கு எப்படி சொன்னியோ, நான் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனில் வேலை செய்ய விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு இந்த கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியில் ஒரு ஈடுபாடு இருக்குது, இதை நான் விரும்புகிறேன், இது எனக்கு வாஞ்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. உன் வசதிக்காக பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், அங்கே எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் தான் இருப்பாங்க, நீட்டாக வேலைக்கு போய்ட்டு நீட்டாக வரலாம், யாரும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அங்கே போட்டு உங்களை ஆட்டுற ஆட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சூழல் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவேன் இல்லையா அப்படின்னு. இல்லை, சூழல் நல்லா இருக்காது. உலகம் முழுக்க சூழல் நல்லா தான் இருக்காது, கெட்ட சூழல் தான் இருக்குது. நீங்கள் ஒரு தெருவில் வாழ்ந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது, ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்குது. எந்த சூழல் கேட்குறீங்க நீங்கள்? எல்லா இடத்துலையும் ஆமே நல்ல இல்லையா நேரம் சத்தம் போட்டுருந்தால் நீங்கள் பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துருவீங்களா? கிடையாதுங்க. எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வேண்டியது தான் இருக்குது. அதன் மத்தியில் கிறிஸ்தவனாக இருக்கவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். உண்மையாக வேறு உள்ளே இருந்துச்சுன்னா பாருங்கள், மேப்போச்சா கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு முடியாது. அது ஏதோ பெற்றோர் போனதுனால கோயிலுக்கு போயிட்டு, ஏதோ ஒரு நல்ல சூழல் இருக்கிறதுனால பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்ற ஆளுகளுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா அவங்களால முடியாது. உண்மையாகவே வேரூன்றி இருக்கிறவன், வேறு உள்ளவனுக்கு அவனை எந்த சூழலில் போடுங்க, ஒரு சபையே இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை, இயேசுவின் நாமத்தை சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லாத ஊரில் கொண்டு போய் போடுங்க, இவனால் அங்கே இருக்கிற 10 பேர் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி மாற்றிடுவான் இவன். இவன் அவங்கள போல் மாற மாட்டான். இருக்கிறீங்களா? வேறு இல்லாததுனால் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கோம். வேறு இல்லைன்னா என்ன அர்த்தம்ன்றது சொல்லிட்டுருக்கோம்.